என்ன பிரச்சனையானாலும் சரி, चाहे वो कोई भी परेशानी क्यों ना हो, என்ன பாடுகளானாலும் சரி, चाहे वो कोई भी कष्ट क्यों ना हो, என்ன வேதனையானாலும் சரி, चाहे कोई भी दर्द क्यों ना हो, என்ன பண பிரச்சனையானாலும் சரி, चाहे कोई भी पैसे की प्रॉब्लम क्यों ना எந்த हो, வியாதியானாலும் சரி, चाहे कोई भी बीमारी क्यों ना हो, இயேசுவால் அற்புதத்தை செய்ய முடியும். यीशु से वो हो सकता है। ஹalleluya! हालेलुया। அன்பான தேவஜனமே, प्रिय भाई और என் बहनों, அன்பான தேவஜனமே, प्रिय भाई और बहनों, இயேசு உங்களை நேசிக்கிறார். यीशु आपसे प्रेम करता है। இயேசு உங்களை நேசிக்கிறார். यीशु आपसे प्रेम करता है। நான் எப்படி உங்க ஹரியானாவுக்கு வந்தேன்னு தெரியுமா? पता है मैं हरियाणा तक कैसे आया? என்னுடைய சைக்கிள்ல. मैं अपनी साइकिल में आया। என்னுடைய சொந்த இடம் எங்கன்னு தெரியுமா? पता है मेरी खुद की जगह कहाँ है? கன்னியாகுமரி. कन्याकुमारी, तमिलनाडु। கன்னியாகுமரி தமிழ்நாடு எங்க இருக்கிறது? आप देखिए तमिलनाडु कितनी दूर है यहाँ से, உங்க ஹரியானா எங்க இருக்குது? और आपका हरियाणा कहाँ पे है? இவ்வளவு கிலோமீட்டர் நான் சைக்கிள்ல வந்திருக்கிறேன். मैं वहाँ से यहाँ तक साइकिल में आया हूँ। எப்படி வந்து? कैसे आया? யார் என்னை அழைத்து கொண்டு வந்தது? कौन मुझे लेकर आया? இன்னைக்கு எப்படி உங்க முன்னாடி நின்னு கொண்டு இருக்கிறேன்? कैसे मैं आज आपके सामने खड़ा हूँ? இயேசு, यीशु, இயேசு, यीशु, இயேசு இந்த நாளில் உங்க இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். यीशु के द्वारा ही मैं आज आपके बीच में खड़ा हूँ। ஏனென்றால் உங்கள் பகுதிகள் மாறப் போகிறது. क्योंकि आज आपके जीवन में बड़े काम होने वाले हैं। உங்கள் பகுதிகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. आपके परिवार आशीषित होने वाले हैं। உங்கள் இடத்தில் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். आपके द्वारा प्रभु बड़े बड़े काम करने वाला है। 1000 ஜனங்கள் கூடி ஜெபிக்கிற ஒரு இடமாக இந்த இடம் மாறப் போகிறது. 1000 से भी ज्यादा लोग यहाँ पे प्रार्थना करेंगे। ऐसी एक जगह प्रभु बनाएगा इस जगह को। ஹalleluya! हालेलुया, ஹalleluya! हालेलुया। என் அன்பான தேவ ஜனமே, प्रिय भाई और என் बहनों, அன்பான தேவ ஜனமே, प्रिय भाई और बहनों, இயேசு ஜீவிக்கிறார். यीशु जीवित है। அதே இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். वो यीशु आपके जीवन में भी काम करेगा। ஹalleluya! हालेलुया, ஹalleluya! हालेलुया, ஹalleluya! हालेलुया। வேதம் என்ன சொல்கிறது? वचन क्या कहता है? யோவான் 3வது அதிகாரம் यूहन्ना 3 का 16வது வசனம். 16 में लिखा है, தேவன் தம்முடைய ஒரே ஒரு பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपना इकलौता पुत्र दे दिया, ताकि जो कोई उस पर विश्वास करे वह नष्ट न हो परंतु अनंत जीवन पाए। ஹalleluya! हालेलुया। இயேசு அன்பு கூறுகிற தேவன். यीशु प्रेमी परमेश्वर है। இந்த உலகத்தின் அன்பு மாறும், इस दुनिया का प्रेम बदल सकता है, மனிதருடைய அன்பு மாறும், इंसान का प्रेम बदल सकता है, நம்முடைய நண்பருடைய அன்பு மாறும், हमारे दोस्तों का प्रेम भी बदल सकता है, நம்முடைய உறவினருடைய அன்பு மாறும். हमारे साथियों का प्रेम बदल सकता है, ஆனால் இயேசுவின் அன்பு ஒருபோதும் மாறாது. लेकिन यीशु का प्रेम कभी नहीं बदलेगा। இயேசுவின் அன்பு என்றும் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். यीशु का प्रेम हमेशा आपके जीवन में रहेगा। ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஒரே போல இருப்பான். एक दिन एक व्यक्ति एक प्रकार से होगा, அதே மனிதன் वही व्यक्ति இன்னொரு நாளைக்கு இன்னொரு விதத்துல இருப்பான். दूसरे दिन अपना रंग बदल देता है। அப்படிதானே? ऐसा ही है ना? ஒரு நாளைக்கு அன்பா பேசுவாங்க, एक दिन प्रेम से बात करता है ஒரு நாளைக்கு கோபப்பட்டு பேசுவாங்க. और एक दिन गुस्से से बात करते हैं। ஆனா மனித அன்பு அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். देखिए इंसान का प्रेम ऐसा ही बदलता है, ஆனா இயேசுவின் அன்பு ஒருபோதும் மாறாது. लेकिन यीशु का प्रेम कभी नहीं बदलता। இயேசுவின் அன்பு என்றும் உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்கும். यीशु का प्रेम हमेशा आपके बीच में रहेगा। ஹalleluya! हालेलुया। என் அன்பான தேவஜனமே, प्रिय भाई और அந்த बहनों, இயேசு உங்களை நேசிக்கிறார். वही यीशु आपसे प्रेम करता है। ஒரு நாளைக்கு இயேசு ஒரு கிராமத்தில் வந்தார். एक दिन यीशु एक गांव में गए। அந்த கிராமத்துல சகை என்கிற மனிதன் இருந்தான். उस गांव में चकई नाम का एक व्यक्ति था। அவன் ரொம்ப பணக்கார மனிதன். वो एक बहुत धनवान व्यक्ति था। அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர். वो एक चुंगी लेने वाला था। அவன் ஒரு உயர்ந்த மனிதன் அந்த இடத்துல. वो एक बहुत ऊंचे पद पे था, ஏன்னா ஒரு பணக்கார மனிதன், क्योंकि उसके पास पैसे बहुत थे। எல்லா வசதிகளை படைத்த மனிதன். सब घर बार उसके पास था, ஆனா लेकिन அவனுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. फिर भी उसके मन में इच्छा है कि मैं यीशु से मिलूं। இயேசுடைய கிராமத்துல வந்தாரு. यीशु एक दिन उसके गांव में आए। அந்த கிராமத்துடைய பேர் எரிகோ. उस गांव का नाम था यरीहो। இயேசு எரிகோக்கு வரும்போது जब यरीहो में यीशु आया, சகையுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. चक्कई के मन में इच्छा है कि वो यीशु से मिले। ஆனா சகை ஒரு கட்ட மனுஷன், குள்ளமான
लेकिन जो जक्कई था वो नाटा था, ஏன்னா இயேசு எங்கெல்லாம் போனாரோ क्योंकि यीशु जहाँ जहाँ जाते हैं அங்கெல்லாம் அநேக ஜனங்கள் போவார்கள். वहाँ पे उनके पीछे बहुत ज्यादा भीड़ होती है। ஏன்னு தெரியுமா? पता है क्यों? இயேசு போற இடத்துலலாம் அற்புதம். यीशु जहाँ भी जाता है वहाँ पे बड़े बड़े काम होते हैं, குருடர்கள் பார்வையடைறாங்க, अंधे देखने लगते हैं, சப்பானியர் முழங்குடன் எழும்பி நடக்கறாங்க, लंगड़े चलने लगते हैं, லெப்ரசி குஷ்ட ரோகிகள் சுகமாகறாங்க, कई प्रकार के रोग दूर होते हैं, செவிடர்கள் கேட்கறாங்க, जिसको सुनाई नहीं देता वो सुनने जाते हैं, மரித்து போன மனிதர்கள் உயிரோடு எழுப்புறாங்க. जो मरे हुए वो जी उठते हैं। இயேசு எங்கெல்லாம் போறாரோ यीशु जहाँ भी गए हैं அங்கெல்லாம் அற்புதம். वहाँ पे आश्चर्यकरम हुए இப்ப हैं। இயேசு உங்க மத்தியில வந்தா अगर यीशु आपके पास आ जाए உங்க तो வாழ்க்கையில அற்புதம். आपके जीवन में भी बड़े बड़े काम होंगे। இயேசு போற இடம்லாம் அற்புதம். यीशु जहाँ जहाँ जाता है वहाँ बड़े बड़े काम होते இப்ப हैं। சகைக்கு இயேசு பார்க்கணும்னு ஆசை. अब जक्कई के दिल में इच्छा आई कि मैं यीशु से मिलूं, அந்த சகையு குள்ளமான மனிதன், लेकिन जो जक्कई था वो नाटा था। ரொம்ப மக்கள் கூடி இருக்கிறாங்க. बहुत से लोग वहाँ पे इकट्ठा हुए, அதனால சகைக்கு இயேசுவை பார்க்க முடியல. इसलिए जो जक्कई है वो यीशु को देख नहीं पाया। சகை என்ன பண்றான்னு தெரியுமா? पता है जक्कई क्या करता है? ஒரு மரம் இருந்துச்சு, एक पेड़ होता है, ஓடி போய் அந்த மரத்துல ஏறுறான். दौड़कर उस पेड़ पर चढ़ जाता இப்ப है। சகை அந்த மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறான். अब जक्कई उस पेड़ के ऊपर बैठा है, சகைக்கு ஒரு நம்பிக்கை, क्योंकि जक्कई को एक विश्वास था, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. एक विश्वास था, இயேசு எப்படியாவது இந்த வழியா போவாருன்னு சொல்லிட்டு यीशु इसी रास्ते से जाएगा। சோ மரத்துல உட்கார்ந்து இருக்கிறான். तो पेड़ पे वो बैठा हुआ है। இப்ப இயேசு அந்த வழியா வராரு. अब यीशु उसी रास्ते से आए। இப்ப அந்த மரத்து பக்கத்துல நிக்கிறாரு. अब उस पेड़ के पास यीशु खड़े हुए, மேல பார்த்தா சகை உட்கார்ந்து இருக்கிறான். ऊपर देखते हैं तो जक्कई बैठा हुआ है। இயேசு சகை பார்த்து சொன்னாரு, यीशु ने जक्कई को देखकर कहा, சகையே சீக்கிரம் இறங்கி வா, ए जक्कई झट नीचे उतर आ, உன் வீட்டில நான் இன்னைக்கு தங்க வேண்டும். क्योंकि आज मुझे तेरे घर पे रुकना है। ஹalleluya. हालेलुया। இயேசு எத்தனை வீட்ல வரணும்? आज कितने लोगों के घर में यीशु आना है? இயேசு உங்க வீட்ல வரணுமா? क्या यीशु आपके घर पे आना है? இயேசு உங்க வீட்ல வரணுமா? आप चाहते हो यीशु आपके घर में आए? இயேசு உங்க வீட்ல வந்தா அற்புதம் நடக்கும். क्योंकि यीशु आपके घर में आएगा तो बड़े काम होंगे। இயேசு உங்க வீட்ல வந்தா ஆசீர்வாதமா இருக்கும். यीशु आपके जीवन में आएगा तो आपके जीवन में आशीष आएगी। இப்ப சகைக்கு ரொம்ப சந்தோஷம். अब जक्कई को बहुत आनंद हुआ। ஏன்னா இயேசு இப்ப சகையோட வீட்டுக்கு போறாரு. अब यीशु जक्कई के घर में गए। இயேசு சகையோட வீட்டுக்கு போன உடனே जब उनके घर में गए, இவர் அநேக ஜனங்கள் அங்கே கூடி இருக்கிறாங்க. वहाँ पे भी कई लोग बैठे हुए அந்த हैं। கூட்டத்துல சகை எழும்பி நின்றான். उस भीड़ में जक्कई खड़ा हुआ। சகை என்ன சொன்னான்னு தெரியுமா? पता है जक्कई ने क्या कहा? என்னுடைய பாதி சொத்தை வித்து ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். मैं अपनी आधी संपत्ति बेचकर कंगालों को बांट दूंगा। ஹalleluya. हालेलुया। அடுத்து என்ன சொன்னான்னு தெரியுமா? दूसरा पता है क्या कहा? யாராவது ஏமாற்றி இருந்தால், अगर किसी को मैंने धोखा दिया है, யாராவது வஞ்சித்து இருந்தால் अगर किसी को धोखा देके पैसे लिए हैं तो நான்கு தடையாக திரும்ப கொடுக்கிறேன். उसको 4 गुना में वापस कर दूंगा। ஹalleluya. हालेलुया। இயேசு வந்த வீடுல ஒரு விடுதலையாக இருக்கும். यीशु जिस घर में आता है उसके घर में छुटकारा आता है। உங்க வீட்ல ஒரு விடுதலை வேணுமா? क्या आपके घर में छुटकारा चाहिए? உங்க வீட்ல ஒரு அற்புதம் வேணுமா? क्या आपके घर में चमत्कार உங்க चाहिए? வீட்ல ஒரு சந்தோஷம் வேண்டுமா? क्या आपके घर में खुशी चाहिए? உங்க வீட்ல ஒரு சமாதானம் வேண்டுமா? क्या आपके घर में समाधान चाहिए? இயேசுவை கூப்பிடுங்க. यीशु को बुलाइए। இயேசுவை கூப்பிடுங்க. यीशु को बुलाइए। இயேசு வந்த வீடு சந்தோஷமான வீடு. यीशु जिस घर में रहता है वो खुशी का घर है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அன்பான தேவஜனமே, प्रिय भाई और बहनों, இயேசு சகை பார்த்து சொன்னாரு, यीशु ने जक्कई को देखकर कहा, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. आज इस घर में उद्धार आया है। இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. आज इस घर में उद्धार आया அன்பான है। தேவஜனமே, प्रिय भाई और बहनों, இயேசு இருக்கிற வீடு தான் சந்தோஷமான வீடு. क्योंकि जिस घर में यीशु रहता है ना उसी घर में खुशियां आती है। இயேசு இருக்கிற வீடு தான் சமாதானமான வீடு. जिस घर में यीशु होता है उसी घर में समाधान होता है। இயேசு இருக்கிற வீடு தான் அற்புதமான வீடு. जिस घर में यीशु होता है उनके जीवन में बड़े बड़े काम होते हैं।